இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ அப்படியா? அப்போ என்னங்கறத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க. அம்மா, எனக்கு என்னவோ மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. உனக்கே அப்படி கிடந்து அடிச்சுக்குது? அது கோர்ட்ல என்ன தீர்ப்பாச்சுன்னு தெரியலையே. என்னத்த சொல்லியிருப்பாங்க? எல்லாம் தெரிஞ்சது தானே. அந்த ஆளை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. அந்த அம்மாவை இன்னும் காணுமே, அதானே. அது வீட்டுல வந்து இனிமே கிழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அங்கேயே உட்கார்ந்து இந்த ஆளை கட்டின பாவத்துக்கு அழுது தொலைச்சிட்டு இருந்தா பொழப்பு எப்படி ஓடும்? 4 வீடு ஏறி இறங்கி, அம்மா சமையல்காரி வேணுமா, 10 பாத்திரம் தேய்க்க ஆள் வேணுமா, அப்படியே வேலைக்கு ஆள் வேணுமான்னு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். வேலைக்கு போனா தானே அவ வீட்டுல அடுப்பெரியும். இவ்ளோ நடந்தும் கூட அந்த பொம்பளை காலையிலேயே எவ்வளவு திமிரா கிளம்பி போச்சுன்னு பார்த்தல்ல. டே ரவி, அண்ணே, உன் மாமனாருக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருந்தா கேள. போனை போட்டு தீர்ப்பு என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றா. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஜெயில் தான் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அவர் உள்ள போறது இருக்கட்டும், இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்? அப்பா உள்ள போனதுல எனக்கு தானே ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்? டெய்லி ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பாரு. கேட்கறதுக்கும் ஜாலியா இருக்கும். அவர் வீட்ல இருந்தா சும்மா போர் அடிச்சிருக்காது, சிரிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஏ ரேவதி, நான் வேணா 1/2 டஜன் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு வரவா? வீட்டுல என்ன பேச்சு பேசுவ, இப்ப பேசியான்னு கேட்கவா? நானும் வரேன்டா, என்னையும் கூட்டிட்டு போடா. வா போலாம். ஜெயில போய் பாக்குறது ஒன்னும் சும்மா இல்ல. அதுக்கு காலையிலேயே எழுதி கொடுத்து நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். ஐயோ, அவ்ளோ கஷ்டப்பட்டு அவரை போய் பார்க்கணுமா என்ன? அதுவும் சரிதான். பிறந்து முதல் 6 மாசம் கையில இருந்து தொட்டில போட்டா கதறி அழுவ. அந்த முதல் 6 மாசம் நாங்க 2 பேரும் மாறி மாறி உன்னை எங்க கைய விட்டு இறக்காம வச்சிருப்போம். ஆனா நான் கதறி அழும்போது நீ என்ன கை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இல்லடா. இவனுக்கு யார் யாரோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு குடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா உன்னை முதல் பாக்குறப்போ அப்பா இல்லாத பொண்ணு, கஷ்டப்படுற குடும்பம், அப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா வாழ வைக்கலான்னு உன்னை இவனுக்கு கட்டி வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு தான் அறிவில்லைனா உன்னாலே எப்படி அவன மாதிரியே மனசாட்சி இல்லாம இருக்க முடியுது? ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு செய்யறதுல ஒரு துளியாச்சும் உன்னை பெத்தவங்களுக்கு செய்யணும்னு உனக்கு எந்த காலத்திலயும் தோணல? ஏதோ இந்த வீட்ல நாம தான் கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், பணம் தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இப்போ நீ நடந்துக்கிறது தான் நீ படிச்ச லட்சணமா? இன்னைக்கு நீ வேலையில இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு ஒரு நொடி யோசிச்சிருந்தா கூட நீ இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டே. என்ன அப்படி பாக்குறீங்க? எப்படி சீதா? என்ன இல்ல, உன்னோட புது அவதாரத்தை பார்த்து அதிர்ச்சியில இருக்கேன். பாரு எப்படி சிலுத்து இருக்கு. என்னால நம்பவே முடியல சீதா. இத்தனை வருஷமா பனிமலை மாதிரி இருந்த என் சீதா இன்னைக்கு என்னடான்னா எரிமலையா வெடிச்சு சிதறப்ப
என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியாம இன்னும் நான் உன்னை பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க மனுஷனா இருந்தா எல்லா உணர்ச்சி இருக்கணும்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க நானும் பொறுமையா இருக்கிறது? கரெக்டு தான். மலரே, அழுது போதும் மலரே. அதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. என்னடா ஒண்ணும் இல்ல? இன்னைக்கு வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம சம்பந்தமே இல்லாம எங்கேயோ விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருந்திருக்கோம். இதுக்குதான் நான் அப்பா அம்மா கூட வந்திருக்கணும்னு இந்த வீட்டுக்கே வந்தேன். நம்ம ஒரே வீட்ல இருந்தோம். இதெல்லாம் நமக்கு தெரியாம போனது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அதான் மாமா எல்லாத்தையும் அச்சு தூள் பண்ணி வெளியே வந்துட்டார்ல. என்ன அவர் வெளியே வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றியா? ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க மேல எல்லாம் எவ்வளவு பெரிய வெறுப்பு இருந்திருந்தா அவர் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. என்னால நினைச்சு பார்க்கவே முடியல பாண்டி. நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அவர் அங்க வரதுக்கே யோசிச்ச ஆளுடா. அவரு போய் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நாம என்னமோ அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். மலரே, உனக்காக உன் அப்பாவா அவர் எல்லா கடமையும் செஞ்சுட்டாங்கிறாரு. அவர் கடமையை அவர் செய்யும் போதே ஒரு பிள்ளையா நம்ம கடமையை செய்யறதுக்கு அவராண்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? இல்ல எதுக்கு கேட்கணும்ன்ற? மலரே, நம்ம தான் செய்யறோம் தெரியாம பின்னாடி நின்று நம்ம எல்லாத்தையும் செய்வோம். ஓகேல, கண்ணத்தோட சரியா? போய் உங்க அப்பா கிட்ட பேசு. போ, போய் பேசு, போ. அப்பா, அப்பா, அப்பா. என்னடா காலையில இருந்து இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீடே ரொம்ப அமைதியா இருந்ததேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ வந்துட்டால. இன்னைக்கு நல்ல டிராமா இருக்கும் போலயே. அப்பா, அப்பா, வெளில வாங்க. அவர் எதுக்கு கூப்பிடுறா இவ? நீ போமா. ஏன் மேகலா? மா நீ போமா. இவ ஒருத்தி சீதா, என்ன வெளியில போ வெளியில போ. இவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு. ஆரம்பமே அசத்தலா இருக்கே. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா இது என்ன கேள்வி? நாங்க என்னமா பண்ணிட்டு போறோம்? நீங்க என்ன பண்றதா ஐடியா இருந்தாலும் இனிமே எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தாலே போதும். உங்க 2 பேருக்கும் தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என்ன இவளுக்கு ஏதாவது லாட்டரி சீட்ல பிரைஸ் அடிச்சிருக்கா? முதல்ல உன் வீட்டுல 3 வேளையும் அடுப்பெரியதான்னு பாரு. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு தான தர்மம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம்.